இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சொல்லுங்க, உம்மை நம்பினோரை என்றும் கைவிடாதவர். ஆமேன். ஒரு சில சரணங்களை பாடிடலாமா? பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. மனு புத்திரன் அல்ல, நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். சொல்லலாமா? உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அத மைண்ட்ல வச்சுட்டு பாடுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை துவக்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் கடைசி வரையும் நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். சத்தமா சொல்லுங்க, நீங்க சத்தமா சொல்லுங்க, அவர் உண்மையுள்ளவர். எனக்கு என் குடும்பத்திற்கு என்னெல்லாம் சொன்னார்? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. கரம் பிடித்து என்னை கடைசி வரை கரம் பிடித்து என்னை நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர். இயேசு நம்பத்தக்கவர். கண்களை மூடி உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை மைண்ட்ல வச்சு சிந்தல வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நம்பத்தக்கவர், சொன்னதை செய்பவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை நீ நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. நிறைய பேர் நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாங்கல்ல, உங்ககிட்ட நிறைய பேர் பொய் சொன்னாங்கல்ல, நீங்களும் நம்பிட்டீங்களா அது உண்மைன்னு? பிறகுதானே அதை ஏமாந்து ஐயோ இதெல்லாம் நம்பிட்டோமேன்னு இப்போ 100% அவர் மேல உள்ள நம்பிக்கையில சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்ல நீர் மனிதனல்ல, மனமாற மனபுத்திரனல்ல. பொய் சொல்ல நீர் மனிதனல்ல, மனமாற மனுபுத்திரனல்ல. நீ நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இந்த வருஷம் வாக்கு தத்தம் கொடுத்தார்ல, நான் சொன்னதை மாத்த மாட்டேன், என் உதடுகள் விளம்பினதை மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் தாவீதுக்கு பொய் சொல்லே, நான் உனக்கு சொன்னதுல இருந்து அதை மாத்திக்கிற மாதிரி இல்லை. உன்னை வச்சு
நிறைவேற்ற வேண்டியதை நான் வேற யாரையும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன். உன்னை கொண்டுதான் செய்வேன். உனக்கு கொடுக்க வேண்டியதை யாருக்கோ கொடுப்பதற்காக திசை மாத்த மாட்டேன். உனக்கே அதை தருவேன். மாறாதவரே, சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம், மாறாதவரே, நீரோ மாறாதவர், நீரோ மாறாதவர். நீங்க மாற மாட்டீங்க ஆண்டவர். வாக்கு தந்தவர், எனக்காக செய்து முடிக்க நீர் வல்லவர். பல நேரத்தில் நம்ம கேட்கறதெல்லாம் என்னன்னா, இன்னும் எத்தனை காலம் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு தூரம்ப்பா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே. நீங்க கேட்டீங்கல்ல, அந்த சத்தம் அப்பா சன்னதிக்கு போயிருக்குது. இன்னும் எவ்வளவு நாளைக்கப்பா இந்த பாடுகள். அவர் தான் சொல்லிட்டாரு, நான் மனமாற மனுபுத்திரன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன். உன்னை வெறுமையா விடுற மாதிரி எல்லாம் இல்லை. நீ நிறைய அவமானத்தை சுமந்த, நிந்தைய சுமந்தல்ல. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார். நல்ல கையை தட்டி இந்த காலையில் சொல்ல, நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாம மையம்படும்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறுதி வரை எங்களை நடத்துவீர் என்று அந்த நம்பிக்கையின் வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மோசஸ் ராகசேர் ஐயா ஒரு பாட்டு பாடுவார். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும், இன்னும் எத்தனை காலங்கள் பாடுகள். அவர் எந்த வழியில, எந்த ஒரு வழியோடு எழுதினார்னு தெரியல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ? ஹல்லேலூயா. எஃப் மைனர். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா, உம்பளம் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா இயேசு தேவா, நாதா இயேசு. கேட்டுட்டீங்களோ? அதனால என்னவோ ஆண்டவர் என்னை திசை திருப்புறார். இன்னைக்கு முடியல அப்படின்ற வார்த்தை யார் வாயிலெல்லாம் வந்துச்சோ அவங்களுக்கு நேரம் இப்ப அப்பா வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. உன்னால முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு காலையில ஒரு 4-5 முறை என் வாயில வந்துட்டு இருக்கோம். என்ன வசனம்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லிடு, நீங்க சொல்லிருங்க பார்க்கலாம். ஒரு அஞ்சு முறை சொல்லிருங்க. இல்லை சொல்லுங்க. இனி கர்த்தர் பேசுறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அவள் தானே? 5 முறை சொல்லிட்டீங்களா? உங்களால செய்ய முடியலன்னு தோத்து போயிட்டு உட்காந்துட்டீங்கல்ல? தோத்து போயிட்டன்றதை விட சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்க. இரவு ஜெபத்துல ஆண்டவர் பேசினார். வந்தவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பேசினார். சத்துருக்கள் கேட்கறாங்களாம். என்னன்னு கேட்கறாங்களா? உன் தேவன் எங்கே?
அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தாவீது அதுக்கு என்ன சொல்கிறாரு, என் ஆத்துமாவே இப்படி சத்துருக்கள்லாம் உன்னை பார்த்து கேட்குறாங்கன்னு கலங்காத, என் என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், 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 துதிப்பேன். அந்த துதியில தான் ரகசியம் இருக்குது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? துதிக்கிறதுல தான் இன்னைக்கே அற்புதம் நடக்க போகுது. அப்போ என்னை சுற்றி 1000 பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள், என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா, பலன் தந்து தாங்க வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனம். முடியலன்னு சொல்லி புலிஸ் ஸ்டாப் வச்சிடல, உங்க பலனை நான் நம்புறேன் அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னும் 6 மாசம் காலம் இருக்குது, ஒரு 5.5 மாசம் இருக்குது, ஆண்டவர் செஞ்சு முடிக்க போறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இதுவரையும் கேட்காத கம்பீர சத்தங்கள் கேட்க போகுது. நல்லாதான் ஆமீன்னு சொல்லுங்களேன், சுதந்திரிங்க. ஹல்லேலூயா. ஆமா, இதை கொண்டு போய் பாஸ்டர் பால்மணி சபையில் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னா அவ்வளோ துள்ளி குதிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரத்தில் அவ்வளோ உற்சாகம். போன 7ஆம் தேதி அவங்க சபையில் 10 ஆண்டுகள் நிறைவு. நான் போய் வார்த்தை கொடுக்க போயிருந்தேன். அவ்வளோ உற்சாக ஜனங்க, அவ்வளோ ஆராதிக்கிறாங்க. என்ன பாஸ்டர் எங்களை குறைவா இடம் போட்டிருக்கீங்களா? நான் இல்லை, நீங்களும் உற்சாகமா இருங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வார்த்தை வசனம் உள்ள வரும்போதே அதை சுதந்திரிக்கணும், அப்பதான் அற்புதம் நடக்கும். ஆமே. அதனால முடியலன்ற வார்த்தைக்கு பதிலா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு மாத்திடுங்க. கர்த்தர் அப்படியே மாத்துறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென். எல்லாரும் அப்படி அறிக்கை பண்ணிடுங்க. இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறது? அந்த ஆள் தானா? இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறது வேலாம் எனக்குண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். இனிமே கேட்பீங்களா? சொல்வீங்களா? என்னால முடியலன்னு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் போக வேண்டிய பயணம் வெகு தூரமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். அதனால்தான் விசுவாசத்தோடு இந்த மாதம் ஒரு 15 நாள் பரிந்து மன்றாட்டு ஜெபம் வச்சிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் வருவீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம், நம்ம பகுதிக்காக, நம்ம பட்டணத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இந்த பரிந்து மன்றாட்டு ஜெபம் இல்லாதனால தான் ரொம்ப பிரச்சனை. அதனால் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. குறிப்பாக அந்த அமாவாசை அன்றைக்கு விடுதலை ஜெபத்துக்கு தயவு கூர்ந்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்களேன். அது பெரிய ஒரு அற்புதத்தை. அதனால கட்டுகளை உடைத்து நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க இந்த விடுதலை ஜெபத்தில் கலந்துக்கிறது காரணம் என்னன்னா, நமக்கு விடுதலை வேணும்னாலும் பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்றவர்களுடைய விடுதலைக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வார்த்தையே என்ன அப்படின்னா, ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, இனி நீங்கள் துக்கமுகமா இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. இனி நீங்கள் துக்கமுகமா இருக்க போவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் இனி துக்கமுகமா இருக்க போவது இல்லை. ஏங்க துக்க முகம் அப்படின்னா, சாப்பிடலன்னா கூட கொஞ்சம் முகம் சோர்ந்துருக்கும். ஆனா அது வேறு. நிறைய நாம சுமக்கிறதுனால, பிரச்சனைகளையும் பாடுகளையும் நிந்தனைகளையும் சுமக்கிறதுனால, நம்மளை அறியாமலேயே நம் முகம் துக்க முகமாக நாம் மாறினத நாமளே உணராம மற்றவங்கெல்லாம் கேட்டு இருக்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம்ல. ஏன் டல்லா இருக்கிறீங்க? ஏன் சோகமா இருக்கிறீங்க? நம்மள அறியாமலே அந்த முகம் மாறி இருக்குதா இல்லை? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நீங்கள் நிந்தனைகளை பாடுகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம்.
நீங்க எதையோ ஒரு பாடுகளை நிந்தைகளை சுமந்ததுனாலதான் உங்க முகமே அதை காட்டி கொடுத்துருச்சு இல்ல. கண்ணாடியில போய் பார்த்தாதான் நமக்கே தெரியும் நம்ம முகம் இப்படி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு முக வாடலாய் இராதேயுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்க முகத்தை வாடும்படி வச்சிடாதீங்க அப்படின்னு கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா, ஆமென். உங்க முகத்தை என்ன பண்ணிடாதீங்க. ஆனா நாம் துக்கப்படும்படியான சில காரியங்கள் நம்மளை சுத்தி நடக்கும்போது நம்ம முகம் தானாவே துக்க முகமா மாறி இருக்குதுல்ல. இன்னைக்கு கர்த்தர் துக்க முகமா இருக்குதில்ல, இருக்க போவதில்லைன்ற சத்தம் வந்த உடனே நான் கேட்ட துக்க முகமானா அதுக்கு நம்ம நடிக்க கூட செய்யலாம். என்ன பண்ணலாங்க? நம்ம முகம் நல்லா சிரிச்ச முகமா இருக்கிற மாதிரி நடிக்க கூட செய்யலாம். ஆனா நடிப்பு கொஞ்ச நேரம் தான் வேலைக்காகும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கொஞ்ச நேரம் தான் சிரிக்கிற மாதிரி நடிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு நிரந்தரமா உன் துக்கத்தை நான் எடுத்து போட போகிறேன். நிரந்தரமா உன் நிந்தையை, நீ சுமக்கிற நிந்தையை, நீ எதை உள்ளத்துல சுமந்துகிட்டு இருக்கிற பாடுகளை நிந்தைகளை அதை அடியோடு நான் அகற்றி நிரந்தரமா உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை நான் வர வைக்க போறேன்னு இன்னைக்கு பேசியிருக்கிறார். இதுதான் இன்னைக்கான பிரேமா வார்த்தை. இது எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 1:17-18 வசனத்தை சத்தமா வாசிப்போம். 1 சாமுவேல் 1:17-18. ம் 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 ஆமென் ஆமென் சொல்லுங்க. துக்கமுகமா இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. வசனம் 6 சொல்லுது அவள் துக்கப்படும்படியாக அப்படின்னு போட்டிருக்கு. அன்னாள் துக்கப்படும்படியான நிந்தைகள் அன்னாளுக்கு நேராக வந்தது. யோபு சொல்றாரு நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். யோபு 16:10. யோபு 16:10 எனக்கு விரோதமாய் தங்கள் விரிவாய் திறந்தார்கள். எனக்கு விரோதமாய் சொல்லும் இல்லையா, அவங்க பேசினது என்னை கன்னத்தில் ஓங்கி அரைந்தது போல இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள். வார்த்தை நமக்கு விரோதமாய் பேசுவதற்கு, நம்மை காயப்படுத்தும்படி பேசுவதற்கு திறந்த வாய். அன்னாளுக்கு விரோதமாக பெனினாள் தனது வாயை திறந்து பேசின வார்த்தைகள் அவள் துக்கப்படும்படியாக அவள் முகத்திலேயே அது காட்டிவிட்டது. அதனாலதான் அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அப்போ உன் முகம் நீ அழாட்டா கூட அழுகிறது போலவே இருக்குது. உன் முகத்துல அது இது வரையும் ஒரு வேளை சில இடங்கள்ல போனாக்க யாருக்கோ அற்புதம் நடக்கும்போது அதை பார்த்த உடனே அது வரையும் சந்தோஷமா இருந்த சில முகம் அதை பார்த்த உடனே துக்க முகம் மாறிடும். அவங்களுக்கெல்லாம் நடக்குதுல்ல, நமக்கு நடக்கலையே. அவங்க வீட்டுல எல்லாம் நடக்குது, நம்ம வீட்டுல நடக்கலன்னு திடீர்னு நம்ம முகம் சுருங்கிறத பக்கத்துல இருக்கிறவங்களே பார்த்துருவாங்க. என்ன ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட, திடீர்னு டல் ஆயிட்டியே, ஏன் திடீர்னு முகம் மாறுதுன்னா இதுவரை இருதயத்துல நாம் சுமந்து கொண்டிருக்கிற அவமானங்கள், நிந்தைகள் நம் முகத்தை திடீரென்று துக்க முகமாக மாற்றி விடுகிறது. இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கத்தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு.
இதை நீங்க ஆழமா ஏத்துக்கிட்டீங்கன்னா அன்னாளை போல நிரந்தரமா ஒரு சந்தோஷத்தை, ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தங்கள் வாயை விரிவா திறந்தது இவளை துக்கப்படுத்தினது போல மற்றவர்களுடைய வார்த்தைகள் நம்மளை துக்கப்படுத்தி நம் இருதயம் பாரம் ஆயிடுச்சுன்னா தானா என்ன பண்ணிரும்? முகத்துல வெளியே தெரியுமா தெரியாதா? சில பிள்ளைங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பிள்ளைங்கனால எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு உம்முன்னு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது கோச்சின் இருக்குது, அல்லது யாரோ திட்டதுனால அது சோகமா போய் உட்கார்ந்துருக்கு. திடீர்னு போயிட்டு மோடியில உட்கார்ந்துரும். நம்ம பார்க்கணுன்றதுக்காகவே நம்ம எதிர்க்க வேணும்னு என்ன பண்ணுவாங்க? திரும்புவாங்க. நம்ம கேட்கணும் என்னன்னு, ஏன் இப்படி இருக்குது? கோபமா? ஆமா. ஏன் முகம் மாறி இருக்கு? நம்ம கேட்குறோமா இல்லைங்களா? பிள்ளைங்களோட முகம் மாற நம்ம கேட்குறோமா இல்லையா? அந்த முகத்தை வச்சு என்னத்தை கண்டுபிடிக்கிறோம்? அது உள்ளத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறோமா? அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்பாடா பேசுறாரு. உன் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் முகத்தை மாத்தணும்னா உன் உள்ளத்துல இருக்கிற பாரத்தை எடுத்து போடணும். இப்ப ஆண்டவர் செய்ய போற வேலை என்னன்னா, முகத்தை மாத்துறதுக்காக வெளியே இருந்து ஆக்ஷனை காட்டி எதனா சிரிப்பு காட்டி ஏதாவது பண்ணலாமான்ற வேலையை, இந்த பூச்சாண்டி வேலையை கர்த்தர் பண்ண மாட்டாரு. அவர் பண்ண போறது என்னன்னா, சில டைம்ல சில ப்ராப்ளம் இருக்கும். இங்க லைட் எரியாம இருந்திருக்கும்னு வச்சுங்களேன். நம்ம போட்டு சுவிட்சை போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம், லைட்டை போட்டு திருப்பி பார்த்துட்டு இருப்போம். இங்க லைட் எரியலடா, நல்ல ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டுட்டா. இங்க லைட் எரியலன்னா சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் பார்த்துன்னு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நமக்கு அப்படிதான் தோணும். ஏங்க நான் சொன்னது இந்த லைட் எரியலன்னா, இதை விட்டுட்டு நீங்க என்ன அங்க பாக்குறீங்க, இங்க பாக்குறீங்கன்னா, எதை சரி பண்ணா இது மாறுமோ அதை தான் அங்கதான் கையை வைக்கணும். இங்க கையை வச்சு திருப்புறதுனால ஒரு பிரயோஜனமோ, முகம் டல்லா இருக்குதுன்றதுனால இதுக்கு ஒரு ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு சிரிங்கன்னு பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது எதனால மாறி இருக்குதோ அந்த பிரச்சனையை போயிட்டு தொட்டா தானா மாறும். இந்த ஒரு வேலையைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இந்த நாளில செய்ய போகிறார். நமக்கு தோணும், இன்னும் ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் சொல்றேன், நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு வேலையை செய்றீங்களே, சம்பந்தமே இல்லாத ஒரு வேலை நடக்குது. நான் ஒரு பிரச்சனையை சொல்றேன். என்ன பிரச்சனை? திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நீங்க திராட்சை ரசத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பதிலா சம்பந்தமே இல்லாத ஒரு வேலை செய்றீங்க. என்ன வேலை செய்றீங்க? தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பல நமக்கு. நம்ம பாட்டுக்குன்னு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அந்த எலக்ட்ரீஷியனை விட நமக்கு வேலை ரொம்ப தெரிஞ்சிச்சா? அல்லேலூயா. எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டுட்டு இங்க இவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க. எப்பா நான் சொல்றதை செய்ப்பா ஃபர்ஸ்ட். அவர் சொல்லுவார், தயவு செய்து நீங்க கொஞ்சம் கம்மன்னு இருங்க. ஒரு பிளம்பரை கூப்பிடுவோம், ஒரு ஏசி மெக்கானிக்கை கூப்பிடுவோம். இங்க பிரச்சனைன்னா அவர் அவுட்டோரை போயிட்டு கைட்டின்னு இருப்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், இல்லப்பா இங்கதான் கூலிங் வரல, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத நீ எதுக்குப்பா வெளியே போற, ஒரு பெரிய ஸ்டூல் கொண்டான்ற, எதுக்குப்பா அப்படின்ற, வெளியே போகாதப்பா, அங்க போய் கை வைக்காதன்னா. அங்க போய் கழட்டி ஒரு அவர் ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு சின்னதா வச்சுட்டு இருக்குது, அங்க போய் பம்ப் வச்சுன்னு அங்க போயிட்டு ஏத்திட்டு இருக்கிறாரு. என்னப்பா பண்றானா, கேஸ் காலி ஆகி போச்சு. ஓ இதுக்குள்ள கேஸ் இருக்கு.
வீட்டுக்குள்ள கூலிங் வரலன்னா நீ வெளியே போய் வேலை பார்க்குறீ. என்னப்பா பிரச்சனைனா, இன்னைக்கு இந்த வேலையை தான் கர்த்தர் பண்ண போறாரு. உன் துக்க முகத்தை மாத்துறதுக்காக நான் எங்கெங்கெல்லாம் போய் எதெல்லாம் பண்ணி உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தணுமோ நான் பண்ண போறேன். உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி உன்னை குளிர்ச்சியா வைக்க போறேன்னு கர்த்தர் பேச. நல்ல கைதட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். உன்னை மகிழ்ச்சியாக்க ஆண்டவர் சொல்றாரு, இப்படி பேசுறாரு வச்சுக்கோங்க. உன்னை நான் மகிழ்ச்சியாக்க ஒருமையில பேசுறாரு. என் மகனே, என் மகளே, உன்னை மகிழ்ச்சியாக்க நான் ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு நான் உங்க முன்னாடி நிக்க விரும்பல. அதனால ஒரு பிரயோஜனம் உனக்கு இல்லை. ஒருவேளை அந்த சமயத்துல சிரிச்சிட்டு போயிருவேன். நான் எங்க போய் கைய வச்சு எந்த பிரச்சனையை சரி பண்ணா உன் துக்க முகம் மாறுமோ அந்த பிரச்சனைய நான் சரி பண்ண போறேன். தானா உன் துக்க முகம் மாறிடும். நீ சாட்சி சொல்ல போற. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நல்ல சத்தம் ஆமீன் சொல்ல. உங்களுக்கு எங்க போய் ஆண்டவர் கை வைக்கணும், எந்த பிரச்சனையை போய் சரி பண்ண நினைக்கிறீங்க, அங்க போய் செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கரெக்டா இல்லைங்களா? எங்க இருந்து அடைப்பு எடுத்தா எங்க சரியாகுமோ வேலைக்காரருக்கு, அந்த வேலைக்காரருக்கு தான் விஷயம் தெரியும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. சிறந்த வேலைக்காரர் நம்ம ஆண்டவர் தான். அவருக்கு தான் விஷயம் தெரியும், நமக்கு எந்த விஷயம் தெரியல. அதனால நாம அவருக்கு ஐடியா கொடுக்கறத விட்டுட்டு அவர் என்ன செய்யறாருங்கிறத வேடிக்கை பார்த்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? துதிக்கு போய்ங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? சில பேர் டென்ஷன் ஆகிக்கிறவங்க பார்த்தீங்களா, வேலை செய்யறவங்கள, வேலை செய்யறவங்களை விட்டுட்டு அவங்க பாட்டு அமைதியே வேலை செய்வாங்க. சுத்தி 4 பேர் 4 பக்கம் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஐடியா கொடுக்குற லிஸ்ட்ல நம்ம இருக்க வேணாம் தயவுசெய்து. நல்ல ஐடியாக்காரங்க யாருன்னா அவரு தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்ன ஆண்டவரே, உமக்கு நல்லா தானே இருக்குது, திராட்சை சத்தை கேட்டா தண்ணி எடுத்து வந்து ஊத்துங்கிறீங்க, என்ன ஆச்சு? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, கொஞ்சம் சிரிப்பும் வந்துருச்சு. என்ன ஆண்டவரே அப்படின்னு. இந்த கடந்த ஒரு மாசம் 2 மாசத்துல நிறைய வீட்டை போய் பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்துட்டேன். ஹவுசிங் போர்டெல்லாம் சில பேர் சொந்தமா போனாங்க பிரதிஷ்டை பண்ண, சில பேர் லீஸுக்கு வாடகைக்கு போயிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். திருப்திகரமா நின்று, பாஸ்டர் நாங்க விரும்புகிறபடியே ஒரு வீடு கொடுத்துட்டார் பாஸ்டர். ஹவுசிங் போர்டு மட்டும் இல்லாம மற்ற வீடுகளுக்குன்னு போய் ஜெபம் பண்ணிட்டேன். இன்னொருத்தர் வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் நாங்க எப்படி விரும்பணும் அதே போல டபுள் பெட்ரூமு, பெரிய ஹாலு, குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு இடுக்கமா இருந்தோம், இன்னைக்கு விசாலத்தை கொடுத்துட்டாரு, நீங்க ஜெபம் பண்ணீங்க. இதை நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியே. ஏன்னா நான் 2 வருஷமா வீடு தேடிட்டு இருக்கேன். 2 வருஷமா தேடினுக்கிறேன். இப்ப நான் அவரை பார்த்து கேட்பேனா? கேட்க மாட்டேனா? கேட்கக்கூடாது. கடைசியா ஹோல்டு சேத்பட்டில் ஒருத்தர் வீட்டில் போயிட்டு பிரதிஷ்டை பண்ணா, அவங்களும் பாஸ்டர் உங்க ஜபந்தான், நமக்கு அன்பானவர்கள் தான், நீங்க தான் பாஸ்டர் எங்களுக்கு முக்கியம், நீங்க ஜபம் பண்ணலன்னா நடக்காது. எல்லாரும் தான் ஜெபம் பண்ணிக்கிறான், என்னை நம்பாதீங்க, நான் எல்லா டைம்லயும் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இது இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஜெபம் பண்ணியாச்சு, நல்லா நமக்கு நிறைய வெயிட்டை வர வாங்கி வர கொடுத்து, நிறைய ட்ரீட்டு கொடுத்து, காணிக்க கை நிறைய காணிக்க கொடுத்து, பலகாரங்களை வாங்கி கொடுத்து, டிஃபனை வாங்கி கொடுத்து, பிரியாணி சூப்பர் சுட சுட பிரியாணி சாப்பிட தான் முடியல. இப்போ கொஞ்சம் அளவா 2 வாய் கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு தட்டி வச்சுக்கிறார், நீ நிறைய சாப்பிட்டுட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படின்னாரு. என்னவோ நான் சாப்பிடலாம், ஆனால் நிறைய ஓடணுன்றதுக்காக சாப்பாடு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறேன். உங்கள் வீடுகளுக்கெல்லாம் நான் இதுக்கப்புறம் விசிட்டிங் வர போகிறேன். இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு முறையாவது வந்துடணும்னு பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறேன்.
இந்த ஆடி ஜெபம் முடிச்சோன்னு ஆரம்பிப்பேன். வந்தால் எனக்கு நல்லா சுடு தண்ணி கொடுங்க, மஞ்சள் தண்ணி கொடுங்க, சீரக தண்ணி கொடுங்க, அதை போதும். டீ காஃபி குடிக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க கொடுத்த காணிக்கை இருக்குது, அவங்க கொடுத்த பலகாரம்லாம் பழங்கள்லாம் வீட்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் என் பிள்ளைங்க. நான் அப்படியே தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் அல்லோல் பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் வீடு தந்துருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சிலர் காத்துட்ருக்குறோம், அவங்களுக்கும் தர போகிறீங்க, ஸ்தோத்திரம். அவங்களும் சாட்சி சொல்ல போகிறாங்க. அப்படியே உட்காந்துருக்கும்போது இந்த திராட்சை ரச சம்பவம் தான் கண்மடி வந்துச்சு. உள்ள அப்படியே உட்காந்துருக்கிறேன். அப்படியே சார்ந்துட்டு உட்காந்துருக்கும்போது இந்த ஒரு மாசத்துல பல வீடுகளை ஏறி இறங்கிட்டேன். எனக்காக பல பேர் பிரயாசப்பட்டு வீடு பார்க்குறாங்க. நான் மட்டும் இல்லை, ஒரு பட்டாளமே வீடு தேடிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணலை, கிடைக்குமா கிடைக்காதான் எனக்கு. ஆனால் ஏன் தடுத்து வச்சிருக்கிறார் தெரியல, அவர் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறார். அப்படியே உட்காந்துருக்கும் போது திராட்சை ரசம் ஞாபகம் வந்தது. அப்போ டக்கு நான் கேட்டேன், ஆமாம் திராட்சை ரசம் வேணும்னு குறைபட்ட போது அங்கே என்ன ஆண்டவர் கொண்டு வந்தார், தண்ணி. அப்போ உள்ள எனக்கு என்ன காமிச்சுன்னா, ஆண்டவர் தண்ணி காட்டுறாரோ. எனக்கு நான் கேட்டது திராட்சை ரசம். எனக்கு உண்மையாகவே சிரிப்பு வந்துச்சு. தனியாக யாருன்னா பார்த்துருந்தா, ஜன்னல்லேருந்து பார்த்து இப்போ பாசு பாவம் நல்லா தான் இருந்தார் நேற்று வரைக்கும், ஏதோ ஆயிடுச்சு, சிரிச்சிட்டேன். கொஞ்சம் யோசிச்சா தண்ணி காட்டுறது போல தான் இருக்குது. நம்ம எவ்வளோ காட்டி இருக்கிறோம் அவருக்கு. உள்ள ஆண்டவரும் பேசுறாரு. ஆமா, ஏன்னா போற வீடெல்லாம் பிடிக்கலன்றோம் அப்படின்றோம். இதெல்லாம் தண்ணி காட்டுற மாதிரி தானே, பச்சை தண்ணி மாதிரி தானே தெரியுது. சீக்கிரம் நாள் வருது. எதுவெல்லாம் உனக்கு வெறும் தண்ணியா தெரிஞ்சது, இதுதானா இதுதானா, எதுவெல்லாம் உன் கண்ணுக்கு வெறும் பச்சை தண்ணியா தெரிஞ்சது, சீக்கிரமா உன் கண்களால் திராட்சை ரசத்தை காண்பாய். முந்தின ரசத்தை விட பிந்தின திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கும் என்றார். ஏன்னா ஊழியக்காரர்களை கொஞ்சம் காக்க வச்சுதான் ஆண்டவர் தர்றாரு சில பேருக்கு. அப்போ ஆண்டவரை பார்த்து நான் சொல்ல முடியுமா, ஆண்டவரே ஜனங்கள்லாம் சாட்சி சொல்லி சொல்லி என்னை வெறுப்பேத்துறாங்கப்பா, நான் சொல்ல முடியும்? அவங்க கூட சேர்ந்து நானும் ஸ்தோத்திரம் பண்றேன். ஆண்டவரே சந்தோஷமா இருக்கிறேன். பாஸ்டர் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்கன்றாங்க, ஏசி போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க பாஸ்டர். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா என்னமோ நமக்கு தண்ணி காட்டுறது போலதான் இருக்குது. சொல்லுங்க, என்னுடைய முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை, இனி வரும் வாழ்க்கை அதிக ருசி உள்ளதா இருக்க போகிறது. ஆமீன் சொல்லுங்க. அதிக ருசி உள்ளதாக இருக்க போகிறது. அது எந்த விதமான ருசின்னு தெரியல. உங்க குடும்பத்தில் உங்க வீட்டில் அது நடக்க போகுது. இதுவரையும் தண்ணி காட்டுன போலதான் சிலது நடந்ததில்ல. பார்த்து 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 சோர்ந்து போயிட்டீங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆண்டவர் பேசினார். கடைசியில் அவர் சொன்னது என்னது, உன் முந்தின திராட்சை ரசத்தை விட பிந்தின திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கும், நீ கவலைப்படாத. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்போ இவர் பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் முயற்சிக்கிறாரே தவிர தற்காலிகமா நம்ம முகத்தை மாத்தணும் முயற்சிக்கல. தலைப்பு என்னமோ துக்கமுகமா நீ இருக்க மாட்டேன்றதுதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடு என்னன்னா, உன் பிரச்சனையை நான் சரி பண்ண போறேன்னு அர்த்தம். சிம்பிளா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, உன் பிரச்சனைகளை நான் சரி பண்ண போறேன், தானா உன் துக்க முகம் மாறி போயிடும். உன் பிரச்சனைகள், நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எதுவெல்லாம், எந்த பிரச்சனையை சரி பண்ணா நீங்க ஹாப்பி ஆவீங்க, நீங்க சந்தோஷமாவீங்க? எந்த பிரச்சனையை சரி பண்ணா, எதை ஆண்டவர் கொடுத்தா, எதை செஞ்சா, எதை சரி பண்ணா நாம சந்தோஷப்படுவோமோ அதை செய்ய விரும்புறார் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. அப்போ இங்க ஏன் அன்னாளுக்கு துக்க முகம் மாறுச்சு அப்படின்னா, இங்க
விண்ணப்பம் கேட்கப்பட்டதுங்கிற உறுதி. அப்படிதான் வார்த்தை பார்க்கிறோம். ஏன் துக்கமுகம் மாறிடுச்சு? அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே துக்கமுகம் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, என் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது என்பதற்கான உறுதி கிடைத்து விட்டது. ஏன்னா அங்க ஏலி மூலியமாக என்ன வாக்குத்தத்தம்? உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிட்டு விட்டார். அல்லேலூயா. அப்போ உங்க விண்ணப்பம் என்ன? அதை பண்ணாதானே உங்க துக்கமுகம் மாறும். அல்லேலூயா. ஆமென். அதனால இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆமென். ஆமென் வரலையே. ஏசாயா 53 பார்க்கிறோம், 4வது வசனம். இதெல்லாம் நீங்க தனிப்பட்ட விதத்தில் அறிக்கை பண்ணணுங்க. ஏசாயா 53 நமக்கு தெரியும் வசனம், 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னுடைய எல்லா துக்கங்களையும் சுமந்து விட்டார். ஆகவே எந்த துக்கங்களையும் நான் சுமக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. அதே 53:12 பாருங்க. தம்முடைய மரணத்தில் ஊற்றி, இந்த வசனங்கள்லாம் நீங்க நல்லா குறிச்சுக்கிட்டு வீட்டுல போய் உங்க தனி ஜெபத்துல இதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. நீங்க நல்லா பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாவத்தை அவர் தாமே சுமந்தார். சொல்லுங்க, அவர் தாமே சுமந்தார். அப்ப இனி என்னுடைய பாவங்களை, பரம்பரை வழியா வந்த முன்னோர்கள் வழியா வந்த பாவங்களை, சாபங்களை நான் சுமக்க வேண்டியது இல்லை. நீங்க நல்லா பாப்பீங்க, இந்த பாவத்துல நிலை கொண்டிருக்கிறவங்க முகத்தை பாருங்க, ஒரு இருள் இருந்துகிட்டே இருக்குங்க, ஒரு துக்கம் அவங்கள வாட்டிக்கிட்டே இருக்குங்க. கர்த்தர் சொல்றாரு, உண்மையான மனம் திரும்புதல் இருக்குமானால் உன் பாவங்களை நான் அகற்றிவிட்டேன். உன் துக்கம், உன் பாவத்தினால் உன் முகம் துக்கமா இருந்திருந்தா அந்த பாவத்தை நான் அகற்றினால் உன் துக்க முகம் மாறிவிடும்ன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சுமந்துட்டார், இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. புலம்பி தள்ளுறார் எரேமியா. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றார் பாருங்களேன். பாரம் சுமந்து என்னதுங்கள எங்களுக்கு அழுத்து, நாங்கள் உழைக்கிறோம், நாங்க சுமந்து சுமந்து எங்களுக்கு ரொம்ப வலி எடுத்துச்சு. அதனால தானே அவர் எந்த வழியில மோசஸ் ராஜ்சரிய பாட்டு எழுதினாரு, இந்த அனுபவம் சாட்சி எனக்கு தெரியல. அதனால தான் கேட்கிறாரு, இன்னும் எத்தனை தூரம், இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை. அவருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டா முடியலன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. உங்களன் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா பேசுதேவா, உமது பலம் தந்து என்னை தாங்க ஆண்டவரே. நோகிறது ரொம்ப சுமந்துட்டோம், சுமந்து 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 மனுஷனுடைய வார்த்தைகளை சுமந்து, பாடுகளை சுமந்து, நிறைய பேர் பண்ண தீமைகள், இதெல்லாத்தையும் சுமந்து சுமந்து எப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது ஆண்டவரே. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லைன்னா. யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் சொல்றாரு, உன் துக்க முகம் மாறிவிட்டது, நீ இனி துக்க முகமாக இருக்க போவதில்லை. ஏன் அந்நாளின் துக்கம் முகம் மாறினதுன்னா, விண்ணப்பம் கேட்கப்பட்டதற்கான உறுதியை பெற்றுக்கொண்டாள்.
ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல தான் ஆண்டவர் இந்த சம்பவங்களை காட்டி கொடுத்தாரு. கால் பாகம் தான் முடிச்சிருக்கிறேன். நெகேமியாவுல பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க. ம் 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 நான் ராஜாவின் சமூகத்தில் முன் ஒருபோதும் துக்கமுகமாய் அவர் சமூகத்தில் இல்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, உனக்கு வியாதி இல்லையே, என்ன துக்கமா? இதை நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த முறை ஆண்டவர் பேசுறாரு. இது மனதின் துக்கமே ஒழிய, இப்போ மனதின் துக்கம் நெகேமியாவின் முகத்தில காணப்பட்டது. இதுக்கு ஆதாரம் இந்த வசனம் தான். ராஜா கேட்கிறாரு, நெகேமியா, நீ டெய்லி எனக்கு திராட்சை ரசம் வார்க்கிற போது ஒரு நாளும் இந்த முகத்தை நான் பார்க்கல. நீ ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்த, இன்னைக்கு வித்தியாசமா தெரியுது. ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரியும் இல்லை, நல்லா தான் இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, உனக்கு வியாதி இல்லை. ஆனா மனசுல ஏதோ பெரிய துக்கம் நீ சுமந்துகிட்டு இருக்கிறன்னு நினைக்கிறேன், அதுதான் உன் முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். தெரியலங்க, இன்னைக்கு இங்க இல்ல, உங்களை யாருக்காக ஆண்டவர் எனக்கு கிட்ட பேசினார் தெரியல. இந்த நெகேமியாவின் சம்பவத்தையும் காட்டி கொடுக்கும்போது நான் ரொம்ப பூரிப்பானேன். நீ உன் மனசுல ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்துகிட்டு இருக்கிற, அந்த துக்கம் தான், அந்த பாரம் தான், அந்த பிரச்சனை தான், உன் மனதின் துக்கம் தான் உன் முகத்துல தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்முடைய முகம் நமக்கே தெரியாத அளவுக்கு அந்த சுமக்கிற பாரம் நம்மளை பாடாப்படுத்தி, புலம்பல்ல சொல்றது போல, பாரம் சுமந்து சுமந்து என் கழுத்து நோகுது. எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடலான்னு சொல்லி பாரத்தோடு போய் நான் உழைக்கிறேன், ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது இதை தீர்த்துடலாம், இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு நானும் பார்க்கிறேன், இது முடியல. அதனால சோர்ந்து போய் உட்கார்ந்து மனசுல இதை கேள்விப்பட்டதுனாலயோ அல்லது சுமந்ததுனாலயோ முகம் தானா எப்படி ஆயிடுச்சுன்னா துக்க முகமும் மாறிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? துக்க முகமா மாறிடுச்சு. ஆனா இவர் கேட்ட செய்தி அப்படிப்பட்ட செய்தி. இவர் கேட்ட செய்தி என்னது? 4வது வசனத்துல 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள், 1ஆம் அதிகாரத்துல 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் எருசலேம் நிலக்கு இடிக்கப்பட்டதும், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுதேன். இதுதான் என்ன துக்கப்படுத்துச்சு. நான் கேட்ட செய்தி என்ன பண்ணிருச்சு? துக்கமாக்கிடுச்சு. இந்த பிரச்சனையை நான் யார்கிட்டையும் சொல்லலை, ஆனா என் முகம் காட்டி குத்துருச்சு. நெகேமியா கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாரு, இவரு பயம் வந்துருச்சான். அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, நான் அந்த அடுத்த வாரியே நான் மிகவும் பயந்தேன் அப்படிங்கிற. ராஜா கண்டுபிடிச்சிட்டார். ஒரு மனுஷனே கண்டுபிடிக்கும் போது கர்த்தர் கண்டுபிடிக்க மாட்டாரா? மனுஷனோ தேவனோ? இந்த ராஜா மனசுல இருக்கிற துக்கம் அது முகத்துல வந்ததுக்கு அப்புறமா, முகத்துல அந்த முகம் சுருங்கினதான் அதுக்கப்புறமா தான் பார்த்து கண்டுபிடிச்சாரு. நமது ராஜாவோ உள்ள பிரச்சனை வரும்போதே கண்டுபிடிக்கிறவர், உள்ள இருக்கும்போதே கண்டுபிடிக்கிறவர், நம் நினைவுகளை
தூரத்திலிருந்து அறிகிறவர். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எதை சிந்திச்சுட்டு இருக்கிறோம், எதுக்காக போராடிட்டு இருக்கிறோம், எதுக்கு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறோம் என்பதை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். அதனாலதான் சொல்றாரு, தேவனும் இருதயத்தை பார்க்கிறவர். நமது இருதயத்தை பார்த்தவர் தான் மற்றவர்கள் உன் துக்க முகத்தை பார்த்து உன்னை புறம் பேசிடக்கூடாது, நீ சாட்சி எழுதிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் அந்த துக்க முகம் மாறி எல்லாருக்கும் முன்னாடி உன் முக பிரகாசம் அடையணும்னா, உன் மனசுல நீ சுமக்கிற பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவை நான் கட்ட போறேன், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போறேன்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு, வாக்கு தத்தமா கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த நெகேமியாவோட துக்க முகம் மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படியே நான் 8ல இருந்து படிச்சிடலாம். ம் 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 எனக்கு கொடுக்கும்படிக்கும் என்றேன், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். போதும் போதும். இப்போ நெகேமியாவுடைய துக்கமுகம் மாறினதுக்கு காரணம் என்னன்னா, நெகேமியாவுக்கு தேவையான யாவையும் ராஜா கட்டளையிட்டு விட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்க துக்கமுகம் மாறுவதற்காக, உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்பதற்கான உறுதி மட்டுமல்ல, உங்களுக்கு தேவையான யாவையும் நான் கட்டளையிட்டு விட்டேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் துக்க முகத்தை மாற்றுவதற்காக எனக்கு தேவையான யாவற்றையும், சொல்லுங்க, எனக்கு தேவையான யாவற்றையும் என்னுடைய ராஜா கட்டளையிட்டு விட்டார், கட்டளையிட்டு விட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நெகேமியாவுக்கு போய் அலங்கத்தை கட்டணும், மதில்களை கட்டணும், அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் என்ன பண்ணுவனோன்னு அவன் அவதிப்பட்டான். அவனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் ராஜா கட்டளையிட்டதுனால அவன் போய் 52 நாள்ல அலங்க முழுவதையும் கட்டி முடித்து விட்டான். அவன் முகம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அது கட்டும் போதே அவ்வளவு சந்தோஷம். சொல்ல போனா இங்கிருந்து அவன் புறப்படும் போதே முகம் மாறிட்டு இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு மனசுல என்னெல்லாம் நினைச்சு எதெல்லாம் ராஜாவை நோக்கி வேண்டுதல் வச்சானோ எல்லாத்தையும் ராஜா கட்டளையிட்டு விட்டார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வேண்டியவைகள், எனக்கு தேவையான யாவற்றையும் என்னுடைய ராஜா கட்டளையிட்டு விட்டார். ஆமேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. வெறும் 52 நாட்களை கட்டி முடிச்சாச்சு. கேட்ட செய்தி அவனை துக்கப்படுத்தின போது அந்த துக்கம் முகத்துல வந்தது மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு ஆனதுனால இப்போ அவன் துக்க முகம் மாறணும்னா என்ன பண்ணணுமோ ஒரு மனுஷனே என்ன பண்றாரு, சரிப்பா நான் உனக்கு என்னதான் செய்யணும் சொல்லு. 4வது வசனத்துல கேட்கிறாரு. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து என்ன கேட்டாரா? நெகேமியா சொல்றாரு, ஜெபம் பண்ணிட்டு கேட்கிறார் ராஜாவை பார்த்து. ராஜாவுக்கு சித்தமா இருந்து என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி நீர் என்னை அனுப்ப. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கவனிக்கிறீங்களா? ராஜா என்ன கேட்டாரு? கேட்டது யாரு? ராஜா. நீ கேட்கிற காரியம் என்ன? ஆனா உடனே நெகேமியா பண்ண வேலை என்னது? இங்கதான் ரகசியம் இருக்கு. யாரை நோக்கி?
நம்ம நிறைய நேரத்துல தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா, நமக்கு வாக்கு கொடுத்த மனுஷனை நம்பிட்டோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. நமக்கு வாக்கு கொடுத்த மனுஷனை ரொம்ப நம்பிட்டோம். மனுஷன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டோம் நினைக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டோம் நினைக்கிறேன். நம்ம கிட்ட நம்ம சேர்த்து வச்சிருந்த பணத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சுட்டோம் நினைக்கிறேன். அதாலதான் காரியம் கைகூடி வரல என்னவோ. இங்க உலக பிரகாரமான ராஜா கேட்கிறாரு, நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னா, இவர் உடனே அந்த ராஜா கிட்ட போயிட்டாரு. தேவனே, அவர் என்னை பார்த்து கேட்கிறாரு, நான் கேட்கறது எல்லாத்தையும் அவர் கட்டளையிடணும். நீங்க தான், அதனால தானே சொல்றாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம். 8வது வசனத்துல படிச்சோம்ல, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியினால. ஹல்லேலூயா சொல்லுங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியினால் ராஜா எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் கட்டளையிட்டு விட்டார். எனக்கு தேவையானது எல்லாம் என் கைக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. நீ கேட்கிற காரியம் என்ன? விஷயமே என்னன்னா, இதெல்லாம் கேட்டா கிடைக்குமான்றதை விட கண்டிப்பா ராஜா தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினா, இது தலைப்பா நீங்க போட்டுக்க போறீங்க வீட்டுக்கு போயிட்டு. எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் போய் அப்படியே செய்யறேன் பாஸ்டர் இன்னைக்கு? கொஞ்சம் பேர் செய்வீங்க நம்புறேன். எல்லாரும் செய்வீங்க. டைட்டில் போட போறீங்க, நெகேமியா 2:8 அப்படின்னு போட போறீங்க. நானும் இதை சின்னிக்கு போய் செய்ய போறேன். ரெஃபரன்ஸ் எழுதிட்டீங்களா? எழுதிட்டு டைட்டில் கொடுக்க போறோம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியால் அப்படின்னு டைட்டில். இருக்கிறபடியால் அதுக்கு கீழே 1 2 3 4 எழுத போறோம். எழுதிட்டு எதுவெல்லாம் நமக்கு, உங்களுடைய தேவை எதுவெல்லாம் நடக்கணும்னு இருக்கிறீங்க எல்லாத்தையும் எழுத போறீங்க. உங்களுக்கு எழுத்துறதுலாம் போய் உடனே உங்க பிள்ளைங்க வச்சு எழுத போறீங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே எத்தனை வேணா இருக்கலாம்ல, 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கு, லிஸ்ட் போட்டுருங்க. எதையும் யோசிக்காம போடுங்க. ஏன்னா நமது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மள இருக்கிறபடினால. ஹல்லேலூயா. நைட்டு ஒரு வார்த்தை எனக்குள்ள ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வந்துச்சு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ 1 by 1 எழுத போறீங்க. என்னென்ன சொன்ன? ரெஃபரன்ஸ் எழுத போறீங்க, நெகேமியா 2:8. டைட்டில் தலைப்பு எழுத போறீங்க. தலைப்பின் போட்டு என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியால் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல டாட் 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 3 டாட் வச்சுட்டு 1 2 3 4ன்னு அப்படியே வரிசையா உங்க தேவைகள் எல்லாம் ஆத்தி எழுதுங்க. உங்க வீட்டுல என்ன அற்புத நாடகம் எல்லாத்தையும் எழுதுங்க. என் கடன் முழுவதும் தீர்க்கப்பட வேண்டும், என் மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும், என் மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும், பலவீனம் எதுவானாலும் அப்படியே லிஸ்ட் போட்டு கீழே இவைகளை என் ராஜா எனக்கு கட்டளையிட்டு விட்டார் அப்படின்னு கடந்த காலமா எழுத போறீங்க. கட்டளையிட போகிறார்கள் இல்ல, கட்டளையிட்டு விட்டார். அதை கொஞ்சம் கூடுதலா மாத்தி எழுதுங்க. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சாதகமா எழுதிட்டுங்க. என் கடன் முழுவதும் அடையும்படி, ஒரு நல்ல மணமகன் கிடைக்கும்படி, மணமகள் கிடைக்கும்படி, வியாதி நீங்கும்படி,
அந்த நீங்கும்படி அப்படின்னு போட்டுட்டா கீழே சென்டென்ஸ் கரெக்டா வந்துடும். என்னது? என் ராஜா எனக்கு கட்டளையிட்டு விட்டார். இந்த விசுவாச கிரியை நீங்க போய் செய்ய போறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருக்கிறபடியினால் என் ராஜா இவைகள் யாவையும் எனக்கு கட்டளையிட்டு விட்டார். கட்டளையிட்டுட்டார். 52 நாள்ல கட்டி முடிச்சுட்டாங்க. அதே போல ஒருவேளை நமக்கு 52 நாளா இருக்கலாம், ஏன் 2 நாள் கூட இருக்கலாம். இன்னைக்கு நாளைக்குள்ள கூட இது நடக்கலாம். விசுவாசி கிரியை இன்னைக்கு போய் செய்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறபடினால நாம இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் துணிஞ்சு முன்னேற போறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் ஏறக்குறைய 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். ரொம்ப பிரசங்கத்துக்கு நேரம் ஒதுக்கவே இல்லை. இன்னும் ஒரு சம்பவம் இருக்கு, அதுக்கு கீழே சில அர்ப்பணிப்புகள் இருக்கு. ஆண்டவர் சித்தம் இருந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ நம்ம அறிக்கை செய்ய போறோம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கிறபடினால என்னுடைய தேவைகள் யாவையும் என் தேவன் என் ராஜா எனக்கு கட்டளையிட்டு விட்டார். கொஞ்ச நேரம் கண்ண மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. கண்ண மூடி அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. நன்றி ஆண்டவரே. கண்ண மூடி அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் பேசுறாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுவரை நீங்க மனசுல சுமந்துக்கிட்டு திரிஞ்ச பிரச்சனைகளை, பாடுகளை, போராட்டங்களை, அவமானங்களை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாம நீங்களே சுமந்துக்கிட்டு இருந்த இனி என் மகனே, என் மகளே, இனி நீ சுமக்கும்படி நான் விட மாட்டேன். எல்லாத்தையும் என் பாதத்துல இறக்கி வச்சு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களேன்னு கூப்பிட்டார்ல, பாரத்தை இறக்கிடு. உன் பாரத்தை டோட்டலை இறக்கிடு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தந்துட்டேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்றாருல. ரபாட்டா ராஷா கபா நா ராஷா கரமியோ ஆஸ்மலா ரீபடோ ராஷாத ரே பஹாயா போ ரா சஃபானர். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அப்பாவுடைய வல்ல கரம் வந்துருச்சு. அப்பாவை பார்த்து கூப்பிடுங்க பார்க்கலாம். என் மனசுல சுமக்கிறது உமக்கு எப்படி ஆண்டவர் தெரியும்? நேற்று இரவு நான் புலம்புனது எப்படி ஆண்டவர் உமக்கு தெரியும்? நான் முந்தா நாள் புலம்பினது எப்படி தெரியும்? போன வாரம் புலம்பினது தெரியுமோ? இன்னைக்கு பேசிட்டீங்க. என் மனசுல சுமந்தத அதுதான் என் முகத்து துக்கமாவே சுற்றி தெரிய யாரோ பாக்குறவங்க எல்லாம், ஏன் நீ இப்படி இருக்கிற, ஏன் டல்லா இருக்கிறன்னு இனி என்னை யாரும் பார்த்து அப்படி கேட்கவே கூடாது. எனக்கு உள்ள இருக்கிற மகிழ்ச்சி என் முகத்துல தெரியணும். எனக்கு அவ்வளவு தேவை சந்திக்கப்படணும். அவ்வளவு அற்புதம் நடக்க போகுதே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோராள் நாள். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் பெற்றதெல்லாம் பெற்றுக் கொள்வே. ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோராள் நான். எஸ்ரா நான் நெகேமியா நான். நல்ல கையை தட்டி கண்ணை மூடி சொல்லுங்க.
மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிர கூடா பூமியை அன்று நிமிர செய்த நிசர்கரம். நிமிர கூடா பூமியை அன்று. நல்ல அறிக்கை பண்ணி நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நல்ல விசுவாசமா கர்த்தர் கரைய மேல இருக்குது. யோசுரானா நெஹெமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர்னா கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி என்ன வழி நடத்த போகுது. விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம். 5 அப்போ கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதக்காரம். 5 நல்லா நல்லா ஆவியில் நிரம்பி பாடலாமா. 5 அப்ப 2 மீன் கையில ஏந்தி. வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பினக்காரம். வாலிபனே சொல்லுங்க. நான் ஆவியில உணர்றேன். இப்ப அப்பாவுடைய அற்புதம் நடக்குது. 5 அப்போ கையில் ஏந்தி பெருக செய்தோம். சொல்லுங்க சொல்லுங்க. 5 அப்போ கையில் ஏந்தி பெருக செய்த அந்த கரந்தான். வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். ரபகனா சகனா பரானா சபனா. எஸ்ரானா நெஹெமியா சொல்லுங்க. கர்த்தர் கரம். எஸ்ரா கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். அப்பாவுடைய கை உங்களுக்கு நேரம் வருவீங்க. நல்லா கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை உச்சரிங்க. கொடுக்கும் கரம் என்ன. காக்கும் கரம் விலகாத. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். தலித்தகுமி என்று சொல்லி மறித்தவர தூக்கி நிறுத்தின கரம். தலித்தகுமி என்று சொல்லி மறித்தவள தூக்கி நிறுத்தின கரம். வெட்டப்பட்ட காது என்று ஒட்ட வைத்த நேசர் கரம். வெட்டப்பட்ட அற்புதர் இயேசுவின் கரம் வருது. ஓ நமக்கு நேரம் வருது. வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட நேசர் அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நேசரே கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். அந்த கைதான் கொடுக்க போகுது. அவருடைய கரம் நம்மளை நடத்துகிறது. என்ன காக்கும் கரம். மேல அதெல்லாம் பெற்றுக் கொள்வே. கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டா
Rabakabahana Safana na Yisrana Nehemiana Yemala Karter Talamala Nalla கையை வச்சு சொல்லுங்க. ஈஸ்டர்னா டெபோரானா நெமல. அந்த தைரியத்தின் ஆவி உங்களுக்குள்ள வருது. நான் நெஹெமியானா எமல கர்த்தர் கரம். எஸ்டர் நான் டெபோரானா கரம். கொடுக்கும் கரம், அடி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், அடி இயேசுவே. அந்த கரம் தான் வருது. தேவனுடைய தயவுள்ள கரம், தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேல சிரசின் மேல அமருகிறது, அமருகிறது. உங்க சிரசின் மேல, உங்க தலை மேல, உங்க தலை மேல நல்ல கைய வச்சு அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. உலகாத கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். 5 அப்பம் கையில் ஏந்தி அன்று பெருக செய்த அற்புத கரம். அந்த கரம் தான் நம்மளை நடத்துகிறது, நடத்தினது, நடத்த போகிறது. வாலிபனே எழுந்தீரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம், அவ்வளவு வல்லமையான கரம் உங்களை என்னையும் நடத்துது, நடத்த போகிறது. அந்த கரம் தான் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க போகுது. நல்ல கையை தட்டி, நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம். எனக்கு தேவையானதெல்லாம் என் ராஜா கட்டளையிட்டு விட்டார். இனி நான் துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியமில்லை. Rivana Sefanaya Bara Keku Maha Set Ropono Riglehe Potor Rifanaya Bara Gababanas Rakla Mahatarevio Sapola Dara Bak Nesa. நாவில உணர உங்கள் அற்புதத்துக்கான அஸ்திபாரம் போடப்படுறத, அஸ்திபாரம் கட்டி எழுப்பப்படுறத நான் பாக்குறேன். உங்கள் அற்புதத்துக்கான அஸ்திபாரம் போட்டாச்சு. சீக்கிரமா அந்த அற்புதத்தை நீங்க அறுவடை செய்ய போறீங்க உங்க வீட்டுக்குள்ள. அதனால தனிப்பட்ட விதத்துல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பரலோகத்தின் தேவனை நான் நோக்கி கொண்டே இருக்க போகிறேன். அன்னாளை போல, நெகேமியாவை போல அவரையே பார்த்துக்கிட்டு போறேன். அவர் தான் என்ன நடத்த போறாரு, அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் நடத்த போறது அவர் தானே. அதனால என் விண்ணப்பம் கேட்கப்பட்டதற்கான உறுதியை ஆண்டவர் என்னை கொடுத்துட்டாரு. மாத்திரமல்ல, எனக்கு தேவையான அத்தனையும் என் ராஜா கட்டளையிட்டு விட்டார். ஆகவே இனி நான் துக்கமுகமாய் இருக்க போவது இல்லை. கரங்களை உயர்த்தி எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசி நமது கிருபைக்காக, வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்க நிறைய புலம்பி இருந்தா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உமது பலம் தந்து எங்களை தாங்க வேண்டும் என்று கேட்டு விட்டோம். நீரும் சொல்லிட்டீங்க, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கினது. அதனால எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கட்டளை இட்டுட்டீங்க. நாங்க இன்னைக்கே பெற்றுக்கொள்ளட்டோம்னு சொல்லி நாங்க விசுவாசத்தோடு கடந்து போகிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் தொட்டதுக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க. திரும்பி போகும்போது பாதுகாப்பின் தொதர்கள் அன்பும் சுகமான பிறடத்தை வாய்க்கப்படும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாத வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு வந்து காத்துக்கொள்வதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.